வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரத சப்தமி வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ரத சப்தமினா என்ன அப்படின்னா, சூரியனுடைய ஆற்றல் உலகத்திற்கு அதிகமாக கிடைத்தது. அது யார் மூலியமாக கிடைத்தது? பீஷ்மர் என்கின்ற கங்காபுத்திரன் பல வேதனைகள் படும் பொழுது அவருக்கு வியாசர் வாயிலாக சூரியனுடைய ஆற்றலை இயற்கை இலையின் வாயிலாக செலுத்துகின்ற பொழுது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பலவிதமான கர்ம வினைகள், 7 ஜென்ம பாவங்கள், பல பிறவிகளிலே தரித்திரம் பீடையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண் மக்கள் செலிசெலிப்பில்லாமல் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஆண்கள் பலவாறு துன்பப்படுகிறார்கள். அப்படி என்றால் இந்த ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள், அந்த ரத சப்தமி அன்னைக்கு காலையில் சூரிய வழிபாடு அது பண்ணுறதுக்கு மேலே குளிக்கணும். காலையில் எழுந்து ஒரு 7 எருக்கை இலையை எடுத்துக்கோங்க. 7 எருக்கை இலை, அதில் தலையில் ஒரு 3 இலையை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் விபூதி, குங்குமம், மஞ்சத்தூள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மங்கள அச்சரை வச்சுக்கோங்க. தலையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு குளிங்க. தோலில் 2 இலை, இந்த பக்கம் 2 இலை, எருக்கை இலை, இதை வச்சுக்கிட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்லோகம் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லையா, ஆதித்தன் போற்றதும் சூரியனே போற்றி அப்படின்னு சொல்லலாம். ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லலாம். இந்த மாதிரி சொல்ல நாகும்னா சூரியனுடைய ஆற்றல்கள் நம்ம உடம்புல, சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தார், சூரியனால் நமக்கு ஒரு கௌரவ அந்தஸ்து கிடைக்காம போயிருந்தார். அதனால் அர்க்கப்பத்திரம் என்கின்ற வெள்ளருக்கு இலைக்கு அன்றைய பத்திரம் சிறப்பு. அன்றைக்கி காலையில் வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிடலாம். குழியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிலருக்கு வாசலில் தண்ணி தெளித்து நல்ல கோலம் போட்டு ரதம், சூரியன் ரதத்தில் ஒரு மாதிரி அந்த தேர் மாதிரியான கோலங்களை எல்லாம் போடலாம். போட்டு வழிபாடெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த ரத சப்தமி அன்னி உத்தராயண புண்ணிய காலத்தில் வருது. சூரியன் வடக்கு நோக்கி சாயக்கூடிய இந்த 6 மாத காலங்கள் சூரியன் வலிமை அடைகிறார். சூரியன் தெற்கு நோக்கி போகக்கூடிய இந்த 6 மாத காலங்கள் சூரியனுடைய வலிமை குறைகிறது. அதனால் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்கள் நாம் ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் தை மாதம் 1ஆம் நாள் மகர சங்கராந்தி என்கின்ற வகையில் சூரியனை பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம். அதேபோல் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பஞ்சமி திதி வருகிறது. அதற்கப்புறம் சஷ்டி, சப்தமி. இந்த ரத சப்தமி வண்டி, வீடு, வாகனம், பூமி பூஜை போட வெகு சிறப்பான நாள். தொடர்ந்து வண்டி வாகனங்களில் பிரச்சனை வருது, தொடர்ந்து கார் வச்சுக்க முடியல, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியல, அப்படி தொடர்ந்து எனக்கு கார் நிற்கலை, வாகனம் நிற்கலை, நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரத சப்தமி வழிபாடு செய்யுங்க. கிட்டத்தட்ட கேரளாவிலாம் இந்த ரத சப்தமி அவ்வளவு சிறப்பு. ரத சப்தமியை பயன்படுத்தி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சூரியனுடைய ஆற்றல்களை பயன்படுத்தலாம். நல்ல அரைச்ச சந்தனத்தை உடம்பெல்லாம் தடவி குளிக்கலாம். அதுபோல் சந்தன கட்டையை வைத்துக்கொண்டு சூரியனை வழிபட்டு நீங்கள் மேன்மை அடையலாம். இந்த ரத சப்தமி வழிபாடு சைவ விரதமாக நீங்கள் இருந்தால் கிட்டத்தட்ட சதாபிஷேகம் 80 வயது வரை, 80 வயது முடிந்து 8 மாதங்கள் கழித்து அதை தாண்டிய நீடித்த ஆயுள் கிடைக்கும். ஒவ்வொரு வருடமும் ரத சப்தமி அன்று இந்த பரிகார குளியலை செய்யுங்கள். உங்கள் வயது 40 30 கோயில் போய் சூரிய பகவான் முன்னால் விளக்கேற்றுங்கள், சிவாலயத்தில் விளக்கேற்றுங்கள். இப்படி தொடர்ந்து செய்ய செய்ய ஆயுளை நீட்டித்து கொடுக்கும். சதாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 80 வயது வரை ஆயுளுக்கு கேரண்டி. தனி மனிதனுடைய ஆயுளை வளர்ப்பதற்குரிய ஆற்றல் சூரியனுக்கு, கதிர்களுக்கு உண்டு. சூரியன் 7 குதிரைகளோடு 12 சக்கரங்களை பூட்டி கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது அந்த 7 குதிரைகள், 7 கிழமைகள், 12 சக்கரங்கள், 12 ராசியாக இருக்கிறது. சித்திரை மாதத்திற்கு ஒரு சூரியன், வைகாசி மாதத்துக்கு ஒரு சூரியன், இப்படி 12 சூரியன். சூரியனால் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம்.
ஆதித்தன் என்ற சொல்லுக்கு சௌகரியத்தை தருபவர் என்று பொருள். அர்க்கபத்திரம் என்று சொன்னால் வெள்ளருக்கு இலை இருக்கு பாருங்க, அதுக்கு தான் அர்க்கன்னு பேர். அந்த நாளில் மாத்திரம்தான் சிறப்பு. வெள்ளருக்கு சூரியனுடைய ஆற்றலை தரும். வெள்ளருக்கினுடைய சூரிய ஆற்றலை பயன்படுத்த வேண்டுமானால் வெள்ளருக்கிலே பிள்ளையார் செய்து அதில் மஞ்சளை தடவி வைத்துவிட்டால் போதும். சூரியனை குரு பார்த்தாலும் மேன்மை தோஷம் நீங்கும். அதனால் மஞ்சள் பொடி குரு பகவானுக்குரியது, வெள்ளருக்கு சூரியனுக்குரியது. இப்படி வெள்ளருக்கு பிள்ளையாரில் மஞ்சளை தடவி அன்றைய தினம் வணங்கி வழிபட்டாலும் மேன்மை உண்டாகும். சூரியன் பகவான் உதித்ததிலிருந்து அன்று மறைகிற வரையிலும் சிறப்பு. மதியானம் அபிஜித்து முகூர்த்த நேரம் 12 மணிக்கு 21 வினாடி முன்னும் பின்னும் அபிஜித்து முகூர்த்தம். அந்த முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு வெள்ளி கிண்ணத்திலோ அல்லது ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்திலோ, சூரியன் நாராயணர் வழிபாட்டை சார்ந்தது. திருப்பதியிலையும் சூரிய பிரபாவையோடு பெருமாள் எழுந்தருள்வார் அன்றைய தினம். அதனால் அந்த உச்சி வேளையில் துளசி, பச்சை கற்பூரம், கிராம்பு இவைகளை வைத்து ஒரு பட்டு துணியில் முடிந்து அந்த நேரம் வைத்து வழிபட்டால் போதும். பணம் வரும், கடன் தொல்லை நீங்கும், வாழ்வில் உயர வரலாம். இதெல்லாம் இந்த 3 பொருள்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிழமை, ஒரு திதி, வழிபாடு. ரதம் சப்தமி. சப்தமி என்பது 7 7ஆக பிரியும். சப்த கன்னிமார்கள், சப்த ஸ்வரங்கள், இப்படி உலகத்திலே அபூர்வமான 7கள். இந்த சப்தமி திதி என்பது அந்த திதியில் செய்கின்ற காரியங்கள் வெகு காலம் நிலைத்து நிற்கும். பீஸ்வர் என்கின்ற கங்காபுத்திரன் அவர் வேண்டிய பொழுது அவர் தந்தையிடத்திலிருந்து ஒரு வரம் கொடுத்தார். தான் வேண்டுகின்ற பொழுது தனக்கு மரணம் வரலாம் என்று. ஆனால் அந்த பீஸ்வர் பாரத போரிலே அம்பு படுக்கையில் பட்டு உடம்பெல்லாம் வேதனையோடு நொந்து வெந்து கஷ்டப்பட்டு உழன்றுகின்ற பொழுது மரண தேவதையை கூப்பிட்டார். வரவில்லை. ஏன் என்று கேட்கிற பொழுது வரவில்லை. அதுபோல் தான் அறிந்து அறியாத சில தவறுகளின் காரணமாக பாவங்களினால அந்த மந்திரம் வேலை செய்யவில்லை. அப்பொழுது வியாசரை கூப்பிட்டார். வியாசர் வந்தார். நடந்த தவறுகளை சொன்னார். சூரிய பகவானை பிரார்த்தித்தார். அவர் எருக்கை இலைகளை 7 எருக்கலைகளை வைத்து பீஷ்மருடைய உடம்பில் சூரியனுடைய ஒளி அன்று வேகமாக பூமிக்கு கிடைக்கும். அதை நேரடியாக உடம்பில் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் எருக்கை இலையின் வாயிலாக அந்த உடம்பு சக்தியை பற்றி கர்மா இல்லாமல் போக்கிக் கொண்டார். சில